அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இதுல ரொம்ப டவுட் இருக்கு. ஒரு PLC ப்ரோக்ராமர்னா இது ஈஸியா புரிஞ்சிரும். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கவே முடியல ஈஸியா. இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரிபிள் ஷூட்டிங்கும் பண்ண முடியல. இதை கொஞ்சம் எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொடுங்க, அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த வீடியோல இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, பிளஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், இது மூணுத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு ஒரு PLC மாடலையும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுன்னு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு. சரிங்களா? சரி, இப்போ an index register Z in combination with another device specifies a number of device to be controlled அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோக்ராம்ஸை சிம்பிளிஃபை பண்ண உதவுது. ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல என்னால ஒரு மல்டிபிள் டிவைஸ் நம்பர்ஸை வந்து பேட்சா டிக்ளேர் பண்ண முடியும், அதாவது டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நார்மலா Z0 இருந்து Z15 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மிட்சுபிஷில சொல்றாங்க. இப்போ 16 பாயிண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் D0 Z0 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ D தனியா வச்சுக்கோங்க. இப்போ 0 plus Z0, Z0ல என்ன வேல்யூ, Z0 நம்ம தான் வேல்யூஸ் வந்து சொல்லணும். move K1, K2, K3, K4, K5 அந்த மாதிரி வந்து Z0ல நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஃபீட் பண்ணணும். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ D0ல நான் வந்து 0ன்னு ஃபீட் பண்ணேன் அப்படின்னா இந்த 0 plus Z0ல இருக்கிற வேல்யூ 0 plus 0 கூட்டிக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா D0ன்னு வந்துருமா நம்மளுக்கு. D plus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூ 0 தான். ஸோ நம்மளுக்கு D0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் இந்த இடத்துல. இப்போ அதுக்கப்புறம் Z0ல நான் ஒரு 5ன்ற வேல்யூ மூவ் பண்ணிட்டேன். இப்போ 0 plus 5 வந்துச்சு அப்படின்னா 5ன்னு ஆயிடும். இங்க வந்து D5ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க டிவைஸ் நம்பர் D5ன்னு சொல்லிட்டு டெசிக்னேட் ஆயிடும். ஸோ D5க்கு என் டேட்டாவை நான் வந்து அந்த டைம்ல மூவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸை வந்து பேட்சா என்னால் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கு, இந்த வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்ஸ்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு 100 சுச்சுவேஷன்னா 100த்துக்கும் தனித்தனி ரங்கு போடுவீங்க, 100 ரெஜிஸ்டர்ஸை போட்டு அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு. ஸோ இதுவே இண்டெக்ஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த கரண்டா என்ன வேல்யூ வருதோ அது ஜிக்கு நீங்க Z0க்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுன்னு அந்த இடத்துல அதுவே அசைன் ஆயிக்கும். D1 Z0ல 2 வந்திருக்கா, ஓகே D2. இப்போ Z0ல 10 வந்திருக்கா, D10. இப்போ Z0ல 20 வந்திருக்கா, D20. இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பேட்சஸை நம்ம டிக்ளேர் பண்ணி ஈஸியா நம்ம ப்ரோக்ராமை சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல ஒர்க் பண்றதுக்கு. புரியுதுங்களா? இதுதான் மெயின் ரீசன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் move D0 Z0 D20. Z0க்கு நான் இங்க 0 1 2 3 4ன்னு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த D0 1 2 3 4ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க பை டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் வேல்யூஸ். இது வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரோட வேல்யூ காமிக்கும், இது வந்து டேட்டா ரெஜிஸ்டரோட வேல்யூ காமிக்கும் 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன், Z0க்கு 0ன்னு மூவ் பண்ணிட்டேன். ஸோ மூவ் பண்ண வேல்யூ என்ன, D0ல 0 தான். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளுக்கு இப்போ D0 Z0ல இந்த Z0 0, ஸோ 0 plus 0 D0 தான். ஸோ D0ல இருக்க வேல்யூ என்ன 0, அது வந்து மூவ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் 3ன்றதை மூவ் பண்றேன். ஸோ 3னா இங்க என்ன அர்த்தம், இப்போ D0 plus Z0ல 3, 0 plus 3 3. ஸோ நம்மளுக்கு D3, D3ல என்ன வேல்யூ இருக்கு 300. அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்க காமிக்குதுங்களா? சரி, இப்போ நான் இதை X5 ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த 300 வேல்யூ D20க்கு ஃபீட் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இதை வந்து ஓவர் ரைட்லாம் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ X2 கொடுத்தீங்கன்னா X2 இந்த மாதிரி தான் வந்து ஆகும். ஓவர் ரைட் பண்ணி எல்லாத்தையுமே குமுலேட்டிவா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சிங்கிள் பிட் ஆப்ரேஷன் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, நான் வந்து மல்டிபிள் இதுவும் நான் வந்து ரங்ஸ் போடாம இதுக்கு மூவ் பண்ணி கம்பேர் பண்ணி இப்போ K1 வந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணு அந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம சிம்பிளா
ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க புரியறதுக்காக. சிம்பிளா பாருங்க மூவ். இப்போ D0ன்றத இந்த D1 D2 D3 D4 வந்து இங்க டிஃபைன் பண்ணாம இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரை போட்டு இந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல ப்ரெசென்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை இது கூட ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை வந்து டிவைஸ் நம்பரா எடுத்துக்கிட்டு இப்போ D0 இருக்கு, நான் வந்து என்ன பண்ண போறேன் X4 இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்றேன். ஸோ Z0க்கு 4ன்ற வேல்யூ மூவ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ 4 வேல்யூ மூவ் ஆயிடுச்சு. 4ல என்ன இருக்கு 400. இந்த இடத்துல ஆல்ரெடி பாருங்க D0 Z0 400 இருக்கு. இப்போ இதை ஆன் பண்ண அப்படின்னா அந்த 400 இங்க மூவ் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸை வந்து நம்ம ஒரு பேட்சா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸை வச்சு டிக்ளேர் பண்ணிக்க முடியும். இதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்படி பண்றது மூலியமா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் டைமர் வந்து பார்த்தீங்கன்னா K3000 ஒரு 30 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து மூவ் பி D20ல இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா Z0 கொடுக்குறாங்க. ஸோ T2 மூவ் பல்ஸ் T2ல இருக்க வேல்யூவை இந்த இடத்துல என்ன டிவைஸ் வந்து செட் பண்றாங்களோ அந்த டிவைஸுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு இப்போ D20க்கு 50ன்ற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா 0 + 50 என்ன ஆகும் D50 ஆயிடும். ஸோ D50க்கு இந்த டைமரோட வேல்யூ வந்து மூவ் ஆகும். கரெக்டா? 50. ஸோ இது D50 ஆகுது. இங்க D48, இது வந்து 48 சீரியஸ், 48 49 50. ஸோ 50க்கு கரண்ட் டைம் வேல்யூ வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவே இப்போ D10 Z0 இருந்துச்சு அப்படின்னா இங்க எனக்கு 50 இருந்ததுன்னா D60. ஏன்னா 0 + 50 பார்த்தோமா, அப்போ அங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வேற நம்பர் ஒரு 10 இருந்துச்சுன்னா 10 + 50. இப்போ 5 இருந்துச்சுன்னா 5 + 50 55. இந்த மாதிரி வந்து அது எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ப்ரோக்ராமிங் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். நம்ம ஃபியூச்சரில் நான் முடிஞ்ச வீடியோஸ் போடுறேன் இதை வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இந்த வீடியோவில் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிறது நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.